அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு பிறக்க இன்னும் ஒரு சில தினங்கள் தாங்க இருக்கு. 2026வது வருடம் பிறக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் சம்பவம் ஒன்று பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஒரு 5 அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அவங்களுக்கு என்ன விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனைய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், தொடர்ந்து நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா இப்ப இருக்கக்கூடிய 2026வது வருடம் அமைய பெறப்போகிறது. கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் அனைத்துமே சட்டென்றும் ஒரு முடிவுக்கு வந்து இனிமையும் உற்சாகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல சில அசுப கிரகங்களினுடைய இணைவின் காரணமா சின்ன இடைஞ்சல்கள் உருவாக வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. எல்லாத்துலேயுமே அவசரமோ அலட்சியமோ இல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையோடு நடந்து கொள்ள பாருங்கள். சில விஷயங்கள் கையை மீறி போகும்போது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த நேரத்தில் அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னோ இல்லை முன்கோபப்பட்டோ நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் விபரீதங்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் பெரும்பாலும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ராஜ யோகங்கள் தங்களுக்கு காந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க பெறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க. குடும்பம் ஓரளவுக்கு சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலன்ல கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக
அதிகமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, வெளிநாட்டு பயணங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அரசு தொடர்பான காரியங்கள், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், அந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 21 பிறகு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலும் பெரும்பாலும் நற்பலன்கள் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கலாம். வராது அப்படின்னு நினைச்ச பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரும். இருந்தாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திடீர்னு பணம் வரும், திடீர்னு பண நெருக்கடி வரும். இந்த மாதிரியான சிக்கல்களை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க முதலீடு பண்றீங்க, பெரிய அளவுல பண பரிவர்த்தனை பண்றீங்க, இல்ல ஆன்லைன்ல டெபாசிட் பண்றீங்க, இல்ல எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க. பண விஷயம் அப்படிங்கிறதுனால அதே உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் நட்பு வட்டாரம் விரிவடையவும் ஆரம்பிக்கும். புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமாக குடும்பத்தோடு நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலகட்டம். மாணவர்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். சக மாணவர்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சிறு அளவுல இரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுகள்ல கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியான முரண்பாடுகள் இல்லாம கொஞ்சம் உஷாரா பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் மாணவர்களுக்கு கடுமையாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கடுமையாக நீங்கள் படிக்கணும். ஒரு மந்தமான நிலை மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு சிரமம் எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும் பொழுது தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த
நேரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பாராத பல மாற்றங்கள எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பளு அதிகமா இருக்கும். அதனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகள செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வேலை சம்பந்தமா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்களின் போது உடல் அசதி, அலைச்சல் போன்றவை உருவாகினாலும், செல்லக்கூடிய பயணங்கள்ல பார்த்தோம்னா, உடனுக்குடன் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகாத ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே நேரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அதிகமா எழக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க ஒண்ணு சொல்வீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. தங்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால விவாதங்களை தவிர்ப்பதும் பொறுமையை கையாள வேண்டியதும் குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல குடும்ப பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருபுறம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில ஆதரவு கிடைத்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை கிடையாது. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டினாலும் நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது.